அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் பொருளாதாரம் என்ற தலைப்பில் முக்கிய வினாக்கள் பார்க்க போறோம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது? 1935. இந்திய ரிசர்வ் வங்கி 1935 ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது. இதன் தலைவர் சக்தி காந்ததாஸ். இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைவர் சக்தி காந்ததாஸ். இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் எங்கு உள்ளது? மும்பையில் உள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் மும்பை. சர்வதேச வாணிகத்தில் பயன்படும் நாணய முறை எதுனா? அமெரிக்க டாலர். அமெரிக்க டாலர்ல தான் சர்வதேச வாணிகம் நடைபெறுகிறது. ஷெர்ஷா வெளியிட்ட நாணயத்தின் பெயர் என்ன? ரூபியா. ஷெர்ஷா வெளியிட்ட நாணயத்தின் பெயர் ரூபியா. இது வெள்ளி நாணயம். இந்த வெள்ளி நாணயம் 178 கிராம் எடை கொண்டது. 178 கிராம் இந்த வெள்ளி நாணயம் எடை கொண்டது. இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டதுன்னா கிபி 1934 ஆண்டுதான் இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் எத்தனை வங்கி கிளைகள் உள்ளன? 10,612 வங்கி கிளைகள் தமிழ்நாட்டில் உள்ளன. தமிழ்நாட்டில் சுமார் 10,612 வங்கி கிளைகள் உள்ளன. இலங்கை நாட்டு நாணயத்தின் பெயர் என்னன்னா? ரூபாய். இலங்கை நாட்டு நாணயத்தின் பெயர் ரூபாய். ஆஸ்திரேலியா நாட்டின் நாணயத்தின் பெயர் டாலர். ஆஸ்திரேலியால டாலர். மலேசிய நாட்டு நாணயத்தின் பெயர் ரிங்கிட். மலேசிய நாட்டு நாணயத்தின் பெயர் ரிங்கிட். சவுதி அரேபியா நாட்டு நாணயத்தின் பெயர் ரியால். சவுதி அரேபிய நாட்டு நாணயத்தின் பெயர் ரியால்னு சொல்றாங்க. இங்கிலாந்து நாட்டின் நாணயத்தின் பெயர் பவுண்ட். இங்கிலாந்து நாட்டு நாணயத்தின் பெயர் பவுண்ட். 2017-18 ஆண்டு தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் எவ்வளவுன்னு? $2,200. 2017-18 ஆண்டு தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் எவ்வளவுன்னு? $2,200. முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? ஷெர்ஷா. ஷெர்ஷா தான் முகலாயர் காலத்துல நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டுள்ளதுன்னா 6 நிலைகளை கொண்டுள்ளது. இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டுள்ளதுன்னா 6 நிலை. அதே போல இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவையில 6வது இடம் வகிக்கிறது. இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவையில அதுவும் 6வது இடம். கல்வி முறையில் அடிப்படையில் 6வது நிலையை இந்தியா கொண்டுள்ளது. அதே போல நம்ம மெட்ரோ சேவையில சென்னை 6வது இடத்தில் உள்ளது. 1921 ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பெரும் பிரிவினை ஆண்டு. 1921 ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பெரும் பிரிவினை ஆண்டு. 1951 ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சிறு பிளவு ஆண்டு. 1951 ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் சிறு பிளவு ஆண்டு என அழைக்கப்படுகிறது. 1961 ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மக்கள் தொகை வெடிப்பு. 1961 ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மக்கள் தொகை வெடிப்பு. 1921 பெரும் பிளவு, 1951 சிறு பிளவு, 1961 மக்கள் தொகை வெடிப்பு. 2011 ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மக்கள் தொகை மாறுதலை. 2011 ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மக்கள் தொகை மாறுதலை. அடுத்தது ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜூலை 1, 2017. ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜூலை 1, 2017 அன்று முதல் ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது. கல்வி பற்றி பொருளியலை உருவாக்கியவர் யார்? ஸ்கல்ட்ஸ். கல்வி பற்றி பொருளியலை உருவாக்கியவர் ஸ்கல்ட்ஸ். 15வது நிதிக்குழு தலைவர் யார்? வி.கே. சிங். வி.கே. சிங் தான் 15வது நிதிக்குழுவின் தலைவர். லாப அல்லது நட்ட சதவீதம் எப்பொழுதும் எதன் மேல் கணக்கிடப்படுகிறது? அடக்க விலை. லாபம் அல்லது நட்ட சதவீதம் எப்பொழுதும் அடக்க விலையின் மேல் கணக்கிடப்படுகிறது. இந்தியா உலகத்தில் எத்தனையாவது பொருளாதார நாடு? 6வது பொருளாதார நாடு. இந்தியா உலகத்தில் எத்தனையாவது பொருளாதார நாடுனா 6வது பொருளாதார நாடு. நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர் என்ன? மொத்த நாட்டு உற்பத்தி. நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர் மொத்த நாட்டு உற்பத்தி. ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் யார்? சைமன் குஷ்னர். ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் சைமன் குஷ்னர். ஓகே, இன்று நாம்
பொருளாதாரத்தில் சில முக்கிய வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.